டிவிடியில் வந்து அந்த 41 பேருக்கு மேலே உயிரை வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே மனமுடைந்து நீங்கள் கண்ணீர் விடுறீங்க. அதை கூட வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகளை எப்படி சார் பாருங்க? எல்லாமே நாடகம் நடிப்புன்னு சொல்லி உச்சரிக்கிறாங்க. இது மாதிரி நிகழ்வுகளை இப்போ பேசும்போது நான் சொன்னேன். நான் உணர்ச்சிகளும் அறிவும் சார்ந்து பேலன்சிங்காக தான் ஒரு பேச்சை அமைந்திட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பேச்சாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் இனத்திற்காக சொல்லக்கூடியதாகவும் அதை நாம் பார்க்க வேண்டும். உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக இருந்து அறிவு குன்றி போய் இருந்தது என்று சொன்னால் அது வந்து விலங்குக்கு சமமானது, அல்லது உணர்ச்சிகள் கம்மியாகிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்து சொன்னால் அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் நான் மேற்கோளிட்டு இருக்கேன். நான் பார்த்துருக்கேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம் மனுஷன், குறிப்பாக அங்கே பேசும்போது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கள்ள கடவுளாக மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாங்க. 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.